எல்லாரும் ஆன்சரை ஒழுங்கா எழுதுங்க, பார்த்து எடுத்து கவனமா எழுதுங்க. அப்புறம் தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. ஒருவேளை தப்பா தான் எழுதிருப்போமோ சார்? நான் இப்போ எழுதிருக்க ஆன்சர் கரெக்டா சொல்லுங்க சார். அது எனக்கு தெரியாது. இப்படி பண்ணா எப்படி சார்? சார் 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 சொல்லிட்டு போங்க சார். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ரெடிடா. கடல் நீர் ஏன் உப்பா இருக்கு தெரியுமா? எது? ஏன்னா எல்லா மீனும் அங்கதான் சுச்சா போகுது. டேய், இதெல்லாம் யாரிடா வாங்கிட்டு கேட்டா? இப்போ ஆன்சர் சொல்ற எக்ஸாம் எழுதுறதுக்கு. விஜய் டிவி ஓனர் விஜய் இல்லையா அப்போ? டேய், இதெல்லாம் ஓவர் திங்கிங்டா. ஆன்சர் சொல்றா. டேய், அவனை பாருடா, எத்தனை பேப்பர் எழுதிட்டு இருக்கான்னு. நான் இன்னும் ஒரு பேப்பர் கூட எழுதுறடா. நீ விடுத்தல சிங்கிள் சீட்ல எழுதி சிங்கம் மாதிரி கொடு, அரியர்ஸ்ல பாத்துக்கலாம். இதுவே அரியர் தான்டா. சரி விடு, எப்படினாலும் இதுவும் அரியர் விட போது. எங்க அப்பா திட்ட போறாரு பாரு. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சரி சரி, ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டேன். உனக்காக ஞாபகப்படுத்துறேன். ஆன்சர் சொல்றியா? அப்பா என்ன பேச வேண்டியிருக்கு. சொல்லு சொல்லு. ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு. டேய், நேத்து மேக்ஸ் சாரு எக்ஸாம்னு சொன்னாரே, நீ படிச்சியா? என்னது மேக்ஸ் எக்ஸாம்? ஆமாடா, படிச்சியா? டேய், எக்ஸாமே நீ சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் எப்படி படிச்சிருக்க முடியும்? முடிஞ்சது போ. சங்கு தாண்டி இன்னைக்கு 2 பேத்துக்கும் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். எல்லாரும் புக் எடுங்க, நம்ம அன்னைக்கு வேற சம் பார்க்கலாம். டேய், நல்ல வேலைடா, எக்ஸாம் மறந்துட்டாரு சார். நேத்து நீங்க எக்ஸாம் சொல்லிருந்தீங்க சார். ஐயோ, மறந்துட்டேனே. எல்லாரும் எக்ஸாம்க்கு ரெடி ஆகு. இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவன் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி வர்றா.